துபாயில புதுசா வந்து ஜாப் தெரியுங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க லிங்க்டின்ல, இண்டீட்லயோ ஜாப் அப்ளை பண்ணுவீங்க. எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்றேன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இமெயில்ஸ் நீங்க ரிசீவ் பண்றப்ப அந்த கம்பெனி தானேன்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இமெயில்ஸ் வரும் உங்களுக்கு. ரேண்டம் ஸ்கேம் இமெயில்ஸும் உள்ள இருக்கும். உங்களுக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்க அப்ளை பண்ண பொசிஷனுக்கு என்ன பொசிஷன் போட மாட்டாங்க. நீங்க அப்ளை பண்ண பொசிஷனுக்கு வந்துட்டு ஜாப் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி இன்டர்வியூ வாங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் சிவி கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் கொண்டு போவீங்க. அங்க போனோடனே 300 dirhams கொடு, 500 dirhams கொடு, உனக்கு ஜாப் கேரண்டி நாங்க 100% வாங்கி கொடுத்துருவோம்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. எனக்கு தெரியும் அது. ஆனா அந்த மைண்ட் செட்ல, அந்த சுச்சுவேஷன்ல நமக்கு 200 dirhams தானே, 300 dirhams தானே பே பண்ணுவோம், நமக்கு ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கும். ஆனா அதை பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்கேமா கூட இருக்கலாம். பண்ணாதீங்க. எந்த கம்பெனில இருந்து இமெயில்ஸ் இருந்துட்டு நீங்க ரிசீவ் பண்ணாலும் அது ஜெனுனான கம்பெனியா, வெப்சைட் இருக்கா, எல்லாமே செக் பண்ணி லிங்க்டின் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கால் பண்ணி பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்டர்வியூ போங்க. ஆல் தி பெஸ்ட்.